Hi, hello viewers, welcome to Connect Note YouTube channel. Connect Note மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் கன்வெர்ட் பண்ற அந்த வீடியோலாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடை ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணலாம், அந்த வீடியோவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போறோம்னா இயர்லி ரிலேட்டட். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போயிடுறான், இயர்லியரா போயிடுறான். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா போயிடுறான். ஒருத்தர் வந்து ஆன் டைமுக்கு போறான். நெக்ஸ்ட் எப்பயும் போறதை விட யூஷுவல் டைமை விட வந்து பாத்தீங்கன்னா லேட்டா போறான். சம்திங் இது மாதிரி கொஸ்டின் மாடல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைப் தான் இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, வாங்க போலாம். கொஸ்டின் பார்க்கலாம். பூபதி வாக்ஸ் அட் 6 km/h and reaches his destination 10 minutes late. பூபதி நான் 6 km/h ஸ்பீட்ல போனேன்னா நான் போய் சேர வேண்டிய ஒரு டெஸ்டினேஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 10 minutes லேட்டா போறேன். அதாவது என்ன எக்ஸாக்டா மீனிங் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது என்னுடைய ஹோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா பூபதி நான் இப்போ என்ன ஸ்பீடில் போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 km/h ஸ்பீடில் போகிறேன். நான் ஆஃபீஸ்க்கு ஆன் டைம் போனேன்னா கிடையாது, ஏன்னா 10 minutes லேட்டாக போகிறேன். எதில் போனால் 6 km/h ஸ்பீடில் போகணும். நெக்ஸ்ட் லைன், இஃப் ஹி வாக்ஸ் அட் 7 km/h he reaches his destination on time. இதுவே இந்த 6 km/h போனதுக்கு பதிலாக ஒரு நான் 7 km/h போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்டினேஷனுக்கு நான் எப்படி போறேன்னா ஆன் டைமுக்கு போறேன், கரெக்டான டைமுக்கு போறேன். நான் ஏர்லியாவும் போக கிடையாது, லேட்டாவும் போக கிடையாது, கரெக்டான டைமுக்கு போறேன். ஓகேவா? ஸோ வாட் டிஸ்டன்ஸ் ஹி வில் கவர் இன் கிவன் டைம். அப்போ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது கொஸ்டின், சரிங்களா? இதை நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி தர போறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட், எக்ஸாக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இது இந்த சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு, எல்லா சம்ஸ்க்கும் கிடையாது. பட் நம்ம டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ் இதுல எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கு, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாத்துக்குமே. பட் ஆனா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்க்கு பர்டிகுலரா ஒரு ரெண்டு சம்க்கு மட்டும்தான், ஒரு ரெண்டு கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்னன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes லேட்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ டைம் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போனதுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ மினிட் லேட் ஆகுது? 10 minutes. பட் டைம் டிஃபரன்ஸ்னா 10. அப்போ லிசன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்த டைமுக்கும் ஓகேங்களா ரெண்டாவதா வந்த டைமுக்கும் ஓகே எவ்வளோ மினிட் லேட் ஆகுது? 10 minutes. ஸோ அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரணும்? 10 வரணும். ஓகே, டைமுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? டைமுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்பீட் என்னது? ஃபர்ஸ்ட் எப்படி போனோம் அப்படின்னா 6 km/h. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை 6 மைனஸ் டைமுக்கான ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் தெரியுமா? பட் இங்க என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஓகேங்களா அந்த ஸ்பீட் என்னது? 7 ஈக்குவல் என்னன்னா 10 minutes. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா km/h. பட் உன் டைம் இதுல கொடுத்துருக்கா மினிட்ல. ஸோ அந்த மினிட்டை ஹவருக்கு மாத்தணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டிவைட் பை 60 போட்டுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? 6க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்பருக்கு என்ன எல்சிஎம்னா டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கணும். 6 7 சார் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 42. சரிங்களா? ஓகே, இந்த 42ல இந்த 6 எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ். அப்ப இங்கேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். மேலே 7ஆல் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 7d மைனஸ் ஓகே இந்த 42ல இந்த 7 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். மேலே 6ஆல் மல்டிபிள் பண்ணா 6d ஈக்குவல் என்னன்னா 10 டிவைட் பை என்ன வரும்? 60. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாருங்க. 7d ல இருந்து 6d மைனஸ் பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை 42 ஈக்குவல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை 6ன்னு வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 42 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகுனா 42 டிவைட் பை 6ன்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 42 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7. ஸோ உங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 km. சரிங்களா? அப்போ உங்க ஆப்ஷன் எது? இதுதான் உங்க ஆப்ஷன், த ஆன்சர்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுறது. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுறது. சேம் இதே சம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாமா? இந்த ஃபார்முலா என்னன்னா distance equal to speed 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 into time difference. TD ன்னு எழுதியிருக்கேன். TD ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு சில டவுட் வரும். சார் நான் எதை ஸ்பீட் 1 எடுத்துக்கிறது, எதை ஸ்பீட் 2 எடுத்துக்கிறது? லிசன், நீங்க எதை ஸ்பீட் 1 எடுத்துக்கணும்னா இங்க இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஸ்பீடோ ஸ்பீட் 1 எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஓகே, ஹையஸ்ட் ஸ்பீட் மைனஸ் ஸ்மாலர் ஸ்பீட் போட்டா வேல்யூ பிளஸ்ல வரும். ஒருவேளை நீ மாத்தி போட்ட அப்படின்னா வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா நீ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்பீட் தான் ஸ்பீட் 1 எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்பீட் 1 என்னது? ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து 7, ஸ்பீட் 2 என்னது 6. அப்ப இங்க என்ன வரும்னா distance equal to 7 into 6 என்னது 42 divided by 7 minus 6 என்னது 1 into time difference. டைம் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மினிட் 10 divided by 60. நிறைய பேர் இந்த டைம் டிஃபரன்ஸ்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ எதனால அப்படின்னா ஓகே லிசன், கவனிங்களேன். டைம் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு 10 AM வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா 10 AM. சரிங்களா? பட் நான் 10 மினிட்ஸ் லேட் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு போயிருப்பேன்னா 10 AM நான் என்ன பண்ணியிருப்பேன், போயிருப்பேன். அப்போ இது ரெண்டுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் என்னது 10 மினிட். ஸோ அந்த 10 தான் இங்கே எழுதியிருக்கும். பட் என்னது எல்லாமே எதில் இருக்கு? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அப்போ என்னோட டைம் எதில் இருக்கணும்னா ஹவர்ல இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஓகே இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வந்தது 10, அதாவது ஹவருக்கு மாத்திக்கணும். மினிட்டை ஹவருக்கு மாத்திக்க என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வீடியோலே யூனிட் கன்வெர்ட் பண்றதுல சொல்லியிருக்கேன். மினிட்டை ஹவருக்கு மாத்த என்ன பண்ணணும்னா டிவைட் பை 60 போடணும். ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 42 6 கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அப்போ என்ன ஒன்று இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? speed 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 into time difference. அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா ஒன்று. ஸ்பீட் 1 எதை எடுத்துக்க சொன்னேன்? ஹையஸ்ட் ஸ்பீட் எடுத்துக்க சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, உன்னோட டைம் மினிட்ல கொடுத்தா தான் டிவைட் பை 60 போடணும். ஒரு உங்களோட டைம் டிஃபரன்ஸ் வந்து ஹவர்ல கொடுத்துருக்கா அப்படின்னா நீங்க டிவைட் பை 60 போடணும்னு அவசியமே இல்லை. நீங்க டைரக்டா அந்த வேல்யூ மட்டும் எடுத்துனா போதும். ஹவர்ல கொடுத்துருந்தா, மினிட்ல கொடுத்துருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸ்பீட் எதை இருக்கிறது ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டாவது கன்ஃபியூஷன், இந்த டைம் டிஃபரன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். டைம் டிஃபரன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். இந்த கொஸ்டின்ல ஆன் டைம் லேட் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் நான் கொடுக்க போற கொஸ்டின்ல ஏர்லியர் கொடுத்துட்டு லேட்டும் கொடுத்துருப்பான், ஏர்லியரும் கொடுத்துருப்பான், லேட்டும் கொடுத்துருப்பான். அந்த இடத்துல தான் டைம் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அதை நான் பொறுமையா தெளிவா சொல்லித்தரேன். நல்லா லிசன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பேசிக் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுலயே வந்து நெக்ஸ்ட் சம் போயிட்டு நான் லாஸ்டா என்ன பண்றேன், ஹோம்ஒர்க்லாம் எழுதி போட்டுறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பூபதி ஹவுஸ் அண்ட் ஆஃபீஸ்? பூபதியோட வீட்டுக்கும் அவரோட ஆஃபீஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இஃப் ஹி வில் ரீச் ஆஃபீஸ் லேட் பை 20 minutes டிராவலிங் அட் 10 km/h ஸ்பீட். வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு 10 km/h ஸ்பீட்ல போனாருன்னா என்ன ஆகுதுன்னா 20 minutes என்னது லேட்டா போறாரு. வில் ரீச் ஏர்லி பை 15 minutes டிராவலிங் அட் 15 km/h. இதுவே 15 km/h ஸ்பீடு போனார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 minutes எப்படி போறாருன்னா ஏர்லியரா போறாரு. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் என்னங்கிறது கொஸ்டின். ஓகே, சம் சால்வ் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஆன் டைமுக்கு போறத பார்த்தோம். இந்த சம்ல என்ன பண்ணிருக்கோம், ஏர்லியர் லேட் ரெண்டு வந்த மாதிரி. பெரிய கஷ்டம்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் லிசன் பண்ணீங்கன்னா போது ஈஸியா புரிய வச்சிடலாம். ஓகே, கவனிங்களா? இது பூபதியோட ஹோம். சரிங்களா? ஓகே, இது பூபதியோட ஆஃபீஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு ஏதோ ஒரு டைமுக்கு போறேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10 AM வச்சுக்கிறேன். 10 AM அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆன் டைம். பட் பூபதி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன ஸ்பீட்ல போறாருன்னு பாருங்களேன். என்ன ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா 10 km/h ஸ்பீட்ல போறாரு. ஓகேங்களா? 10 km/h ஸ்பீட்ல போனாரு அப்படின்னா ஓகே, ஆபீஸ்க்கு எப்படி போறாரு அப்படின்னா எப்படி போறாரு, லேட் 20 minutes. அப்போ வந்து ஆன் டைம் 10 o'clock, லேட்டா போறோம் அப்படின்னா அப்ப எத்தனை மணிக்கு போயிருக்கணும், 10:20க்கு போயிருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே பூபதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா 15 km/h ஸ்பீட்ல போறாரு. 15 km/h ஸ்பீட்ல போனாருன்னா
ஆஃபீஸ்க்கு எப்படி போறாருன்னா 15 மினிட்ஸ் இயர்லி தான் போறாரு. ஆன் டைம் வந்து 10 AM, 15 மினிட்ஸ் இயர்லியர் அப்படின்னா அப்போ 9:45க்கு போயிருக்கணும். சரிங்களா? ஓகே, இதுதான் என்னன்னா கான்செப்ட். நான் கொடுத்துருக்க கான்செப்ட். டிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேட்குறான். ஓகே, நார்மல் மெத்தட் என்னன்னா, ஓகேவா, டிஃபரன்ஸ் எடுக்கணும். எதுக்கு டிஃபரன்ஸ்? இது வந்து லேட்டா போனதுக்கு, இது ஏர்லியா போனதுக்கு. லேட்டா போனது எப்ப பாருங்க 10:20, ஏர்லியா போனது எப்ப இங்க பாருங்க 9:45. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 35 கிடைக்குது. 10:20ல இருந்து 9:45 மைனஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னா 35 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒன் மைனஸ் டைம் 2 ஈக்குவல் டு 35 மினிட். ஓகே, டைம்க்கான ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் தெரியுமானா தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை அது என்ன ஸ்பீட்ல போனான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பீட்ல போயிருக்கான்? 10 km/h ஸ்பீட்ல போயிருக்கான். இப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை 10 மைனஸ் டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்ன ஸ்பீடு? ஸ்பீடு என்னது 15 ஈக்குவல் டு 35ங்கிறது மினிட். பட் இங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா km/h. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கு? கிலோமீட்டர். ஸோ மினிட் ஹவருக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? டிவைட் பை 60. சால்வ் பண்ணலாமா? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இது ஹையஸ்ட் நம்பர், 15 தான் ஹையஸ்ட் நம்பர். 10 நாள் அடி போகாது. 15ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னது? 30. 30 10 நாள் அடி போகும். அப்ப 30. இந்த 30ல இந்த 10 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ். அப்ப மேல 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3 டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த 30ல 15 2 டைம்ஸ் இருக்கும். மேல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 2 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 35 டிவைட் பை என்னது 60. இப்போ சால்வ் பண்ணலாமா? 1 30s are 30, 2 30s are பாத்தீங்கன்னா 60. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? 3d minus 2d என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 35 டிவைட் பை 2. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 35 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்னா 17.5 கிலோமீட்டர். இதுதான் என்னன்னா எக்ஸாக்ட் ஆன்சர். ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது? 17.5 கிலோமீட்டர். ஸோ இது நார்மல் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட். இது நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தடில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2 டிவைட் பை ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ். ஓகே, ஸ்பீடு நான் எந்த இடத்துக்கு சொன்னால் ஹையஸ்ட் ஸ்பீட். ஹையஸ்ட் ஸ்பீடு என்னது 15, இன்னொரு ஸ்பீடு வந்து 10. அப்போ 10 15 சார் என்னது 150 டிவைட் பை என்ன பண்ணணும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ் 10 என்னது 5 இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? 10:20 ஓகே 9:45. ரெண்டு பேருக்கு டைம் டிஃபரன்ஸ் அது 35 மினிட். நீங்க ஒவ்வொரு டைம் இது மாதிரி எழுதணும்னு அவசியமே இல்லை. இயர்லி லேட்னு கொடுத்தானா அந்த மினிட் அப்படியே ஆட் பண்ணிக்க. 20 நெக்ஸ்ட் ஒரு 15, 20 + 15 என்னது 35. ஏன் அப்படின்னா ஓகே லிசன், இங்க பாருங்க 1 20 டைம் டிஃபரன்ஸ் தான் எழுதணும். டைம் டிஃபரன்ஸ் என்னது மைனஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து பாருங்க வச்சுக்கலாம். ஒன்று 20யா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா 15. ஸோ உங்களுக்கு எப்படின்னா வரும்னா -15 வரும். இந்த மைனஸ் மைனஸ் மல்டிபிள் பண்ணால் உனக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். அப்போ 20 + 15 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 35. இது கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இது மாதிரி எழுதிக்கோங்க. இதுவும் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ரெண்டு சம்முக்கு தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அடுத்தது இயர்லி லேட்னாலே டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்க டைமை ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 15 வந்து 35. இப்போ 35 மினிட்டா? இப்போ 35 டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம்? 60 போட்டுக்கலாம். இப்போ டிவைட் பண்ணலாமா? எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ 30 ஆல் டிவைட் பண்ணால் இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். 30 ஆல் டிவைட் பண்ணால் இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். 30 × 5 150. சரிங்களா? இப்போ இந்த 5 கேன்சல் பண்ணலாம். 35 2 ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 17.5 கிலோமீட்டர் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி சம் ஆன் டைம்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த சம் இயர்லி லேட்னா எப்படி சால்வ் பண்ணுறதும் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் யூசுவல் ஸ்பீடு, அது மாதிரி சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் எ பர்சன் கவர் எ டிஸ்டன்ஸ் இன் 5/7 of his நார்மல் ஸ்பீட். நார்மல் ஸ்பீட் இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். இல்லைனா இதே இடத்துல நார்மல் ஸ்பீடுக்கு பதில் என்னன்னு கொடுத்துருக்கலாம்? யூஷுவல் ஸ்பீட்னு கூட கொடுத்துருக்கலாம். தென் he will reach his destination 20 minutes late. அப்படி போனா அப்படின்னா ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். அந்த ஸ்பீட்ல போகாம அதுல 5/7 போனானா இதுக்கு முன்னாடி போறதை விட இப்போ எவ்வளவு மினிட்ஸ் லேட் ஆகுது? 20 மினிட்ஸ் லேட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் ஆன் ஹிஸ் நார்மல் ஸ்பீட். அப்ப நார்மல் ஸ்பீட்ல போனானா அவன் யூஷுவலா என்ன டைம் எடுத்திருப்பான் அப்படிங்கிற கொஸ்டின். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஓகே நம்மளுடைய 4 பாக்ஸ் மெத்தட், கணக்கு நோட்டோட 4 பாக்ஸ் மெத்தட் ஷார்ட்கட்டில் பார்த்தோன்னே அவன் ஆன்சர் கொடுக்கலாம். ட்ரெடிஷனல் மெத்தட், ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஆன்சர் கொடுக்கலாம். ரெண்டுமே நான் சொல்லி தரேன், நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இது மாதிரி திரும்ப கேட்டானா நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தட் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் அந்த 4 பாக்ஸ் மெத்தடில்
கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 பிளேஸ் வேல்யூ தான் சீக்கிரம் ஒரு 15 to 10 to 15 செகண்ட்ஸில் ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இது மாதிரி கொஸ்டினில் எப்படியுமே 5/7 2/3 இல்லை 7/6 இது மாதிரி கொடுத்துருப்பான். அந்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் எழுதியாச்சு. 5/7 ஆஃப் த நார்மல் ஸ்பீட். அப்போ டினாமினேட்டர் என்னன்னா நார்மல் ஸ்பீட் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா யூஸ்வல் ஸ்பீட்னு சொல்லலாம். நார்மல் ஸ்பீட் இல்லைன்னா யூஸ்வல் ஸ்பீட். உங்க டினாமினேட்டரை விட நியூமினேட்டர் கம்மியாக இருந்ததுன்னா லேட் ஸ்பீட்னு வச்சுக்கோங்க, லேட்டாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. உங்க டினாமினேட்டரோட நியூமினேட்டர் அதிகமாக இருந்ததுன்னா இயர்லியாக போகிறோம், ஏன்னா ஸ்பீட் அதிகமாக போயிருப்பா, அப்போ இயர்லியாக போயிருப்போம். ஓகே, இப்போ வந்து நார்மல் ஸ்பீட் என்னன்னு தெரியும் 7 எடுத்துக்கோங்க, லேட் ஸ்பீட் என்னன்னு தெரியும் 5 எடுத்துக்கோங்க. இது S1 இது S2 எடுத்துக்கோங்க. ஓகே, இது சால்வ் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? இந்த S1 × S2 டிவைட் பை S1 - S2 இன்டு டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கான வேல்யூனா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஓகே இங்கே என்ன இருக்குது 7 × 5 டிவைட் பை ஓகே ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 2 இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். டைம் டிஃப்ரென்ஸ் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ லேட்டாக போகுது 20 மினிட்ஸ். ஸோ 20ங்கிறது மினிட். ஸோ டிவைட் பை என்ன போட்டுக்கலாம் 60 போட்டுக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இதையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும் 3 வரும். சரிங்களா? ஓகே, 3 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்க 7 5 என்னது 35, 2 3 என்னது 6. அப்போ என்னன்னா 35 டிவைட் பை 6. இதுதான் என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ். உங்க டிஸ்டன்ஸ் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35 டிவைட் பை 6 அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் ஓகேங்களா ஆன் ஹிஸ் நார்மல் ஸ்பீட். அப்போ யூஷுவல் ஸ்பீட் ஓகேங்களா, அதாவது நார்மல் ஸ்பீட் அது 7. அப்போ நார்மல் டைம் கேட்குறான். டைமுக்கான ஃபார்முலா என்னம்மா? டைமுக்கான ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் 35 டிவைட் பை 6 டிவைட் பை ஸ்பீடு. ஸ்பீட் அவன் எதுக்கான ஸ்பீடு கேட்டிருக்கான், அதாவது எதுக்கான டைம் கேட்டிருக்கான் அப்படின்னா யூஷுவல் டைம். அப்போ நான் யூஷுவல் ஸ்பீட் தான் இங்கே போடணும். யூஷுவல் ஸ்பீட் என்னது 7. ஸோ 7. ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய 7 மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா 35 டிவைட் பை 6. இங்கே இருக்கக்கூடிய 7 மேலே போச்சுன்னா என்ன ஆகும் 1 டிவைட் பை 7 வருமா? சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் 35 7 கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ். டினாமினேட்டர் என்ன இருக்கும் 6. அப்போ உங்கள் ஆன்சர் என்னன்னா 5/6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 5/6 ஹவர்ஸ்ங்கிறது ஆன்சர். உங்கள் ஆப்ஷனில் 5/6 ஹவர்ஸ் இருந்தால் கொடுத்துடலாம். பட் உங்கள் ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க, மினிட்ல இருக்குது. ஓகே, அப்போ ஹவரை மினிட்டுக்கு மாற்ற என்ன பண்ணலாம் இன்ட்டு 60 போடணும். 1 ஹவருங்கிறது எவ்வளோ மினிட்டு 60 மினிட். அப்போ 5/6ங்கிறது ஹவரை மினிட்டுக்கு மாற்ற என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 60 போடலாம். இப்போ இன்ட்டு 60 போட்டால் இந்த 60யை 6ஆல் டிவைட் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். 10 × 5 என்னன்னா 50. ஸோ இவர் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 50 மினிட். சிம்பிள் ஆன்சர். உங்கள் ஆன்சர் 50 மினிட். இங்கே என்ன ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் 50 மினிட். இது எக்ஸாக்டாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுதுங்க. இது ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண முடியுமா? எஸ் முடியும், வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல 5 7. ஓகே, டினாமினேட்டர் என்னன்னு சொன்ன யூஷுவல் ஸ்பீட். சரிங்களா? இது என்னது லேட் ஸ்பீட். ஓகே, இது வந்து ஸ்பீடு. ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடு 5:7னா ரெண்டு பேர்த்தோட டைம் என்னவா இருக்கும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் 7:5 தான் என்னன்னா அப்படியே அவங்களோட டைம். ஸ்பீடும் டைமும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படியே என்ன பண்ணிக்கலாம் தலைகளாக மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இங்கே வந்து என்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்கான்னா 20 மினிட் லேட்டுன்னு சொல்லி டைம் கொடுத்துட்டான். ஓகே, டைம்ல டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு ரெண்டு பேருக்கு டைம்ல டிஃபரன்ஸ் என்னது 7க்கு 5க்கு டிஃபரன்ஸ் என்ன 2. அந்த 2 தான் என்னன்னா இந்த 20. சரிங்களா? இந்த 2 தான் என்னது இந்த 20. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் யூஷுவல் டைம். ஓகேங்களா? யூஷுவல் டைம் தானே கேட்டிருக்கான். ஓகே, இதானே யூஷுவல் டைம் என்னது? யூஷுவல் டைம் ரேஷியோ என்னது 5. இப்போ 2 தான் 20னா 5 என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த 20 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 10. 10 5ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 மினிட் கிடைக்கும். ஸோ சிம்பிள் ஆன்சர். இங்கேயும் மினிட் தானே இருந்தது. ஸோ சிம்பிள் ஆன்சர் 50 மினிட் ஈஸியர் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணணும். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்க. அதே ஷார்ட்கட் தான், பட் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை நீங்கள் ஒரு 4-5 டைம் போட்டு பார்த்துங்களா. ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், 4-5 டைம் போட்டு பார்த்துட்டு அப்படின்னா இந்த சம் ஒவ்வொரு ஸ்லாட்லையும் கேட்டுட்டு இருக்கான். 5 செகண்ட் தான் பார்த்தோன்னே ஆன்சர் கொடுத்துட்டு போயிடலாம்.
ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கொடுக்கணும். ஒரு வேல்யூ மாற்றி போட்டுனா ஆப்ஷன் மாறி போயிடும், அதை நீங்கள் கொடுத்துருவீங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Shobana walking at 5/7 of her usual speed reaches the college 6 minutes என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட். சோபனா அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூஸ்வல் ஸ்பீடை விட 5/7 ஆஃப் த ஸ்பீட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கிங் போகிறாங்க. அப்படி போகிறப்போ அவங்க காலேஜுக்கு 6 மினிட்ஸ் எப்படி போகிறாங்கன்னா லேட்டாக போகிறாங்க. ஃபைன் சோபனா யூஸ்வல் டைம் டு ரீச் காலேஜ். இப்போ சோபனா வந்து யூஸ்வலான ஸ்பீடில் போயிருந்தா இப்போ என்ன டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ரீச் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது கொஷின். இது ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம் நான் சொன்னேன். ஒன்று ஃபார்முலா மெத்தட் ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொன்னேன். ரெண்டாவது 4 பாக்ஸ் மெத்தட் நம்மளுடைய கணக்கு நோட்டு 4 பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணியும் சால்வ் பண்ணுறதா சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்டே சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது ட்ரெடிஷனல் மெத்தட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஷார்ட்கட் பார்க்கலாமா? 5/7 இருக்கா, அது இப்படி எழுதுங்க 5/7. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது யூஸ்வல், இதை விட இது கம்மியாக இருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா லேட்டுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட். ஓகேங்களா, அங்கே இந்த 5/7 என்னது அப்படின்னா இங்கே 5 இங்கே 7 அப்படிங்கிறது என்னது ஸ்பீட். அப்போ டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஓகேங்களா ஸ்பீடு 5/7 அப்படின்னா அப்போ டைம் என்னது 7:5. ஓகே, அந்த 6 மினிட்ஸ் லேட்டுங்கிறது டைமுக்கான டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன 2. அப்போ அந்த 2 தான் என்னது 6. கொஸ்டின் யாரை கேட்டிருக்கான் அப்படின்னா சோபனோட யூஸ்வல் டைம் கேட்டிருக்கான். சோபனோட யூஸ்வல் டைம் என்னது 5. இப்போ 5 என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? இந்த 6 2ஆல் அடி கொடுத்து எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். 5 3s என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ நம்ம 4 பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆன்சரை கொடுத்தாச்சு. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 15. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஆன்சர். ஓகே, இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலான்னா ஓகே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2 டிவைட் பை ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஓகே 5/7 சார் என்னது 35 டிவைட் பை 2 இன்ட்டு 6 டிவைட் பை 60. ஏன் 6 டிவைட் பை 60 போடுறோம் அப்படின்னா 6 மினிட் ஹவருக்கு மாற்றுறோம். சால்வ் பண்ணலாமா? இதையும் கேன்சல் பண்ண என்ன வரும் 10 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்க. 35யும் 10 என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 5ஆல் கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 7 டிவைட் பை 4. ஓகே, இப்போ என்ன கேட்குறான்? டைம் தானே கேட்குறான். டைம்க்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னன்னா 7 டிவைட் பை 4. ஸ்பீட் பார்க்கலாமா? யூஸ்வல் ஸ்பீட் என்னது சோபனாது 7. ஸோ 7. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க அப்படின்னா இது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே கொண்டு போகலாம். இப்போ 7 டிவைட் பை 4 இன்ட்டு இந்த 7 மேலே போனால் 1/7 ஆகுமா? ஸோ 7 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ டைம் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 ஹவர்ஸ். பட் உன் ஆப்ஷன் எப்படி இருக்கு பாரு. உன் ஆப்ஷன் எல்லாமே மினிட்ல இருக்கு. ஹவரை மினிட்டுக்கு மாற்ற என்ன பண்ணலாம்? இன்டூ 60. இப்போ 60யை 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்னா 15 மினிட். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட் இஸ் ஒரு ஆன்சர். அது ட்ரெடிஷனல் மெத்தட். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம 4 பாக்ஸ் மெத்தட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அப்போது இதுக்கப்புறம் லேட் ஏர்லியர் யூஸ்வல் டைம் நார்மல் டைம் இது மாதிரிலாம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த லெசனில் பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்த லெசன் என்ன பார்க்கலாம்? ட்ரெயின்ஸை கான்செப்ட் வைஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷனல் மெத்தடில் ஸ்பீடாக சால்வ் பண்ணணும். ட்ரெயின் சம் வந்து ஒரு சில சம்முக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அலிகேஷன் மிக்சரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டில் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். மற்ற சம்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெடிஷனல் மெத்தடை கொஞ்சம் ஸ்பீடாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள் ஸ்கொயர் கியூப் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் மைண்டில் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்ல, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெடிஷனல் மெத்தடில் கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின்ஸில் நம்ம ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ட்ரெயின்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நான் ஹோம்ஒர்க்கு இங்கே எழுதி போட்டுறேன். சரிங்களா, அதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பார்க்கலாம்.